நாளைக்கு அவர் எதனா பிரச்சனை பண்ண போகிறாங்க, நான் அவங்க வீட்டுக்கு வந்து போகிறேன்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. உடனே எனக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். இதுக்கு அவருக்கு பொறுப்பெல்லாம் எடுத்துக்க முடியாது. பொறுப்பு இல்லை மேடம். அவங்க வீட்டுக்கு போனாங்கங்கிறதுக்காக உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ண முடியாது, அதுக்கு உங்களுக்கு இல்லை. எதிராகவும் பேச முடியாது. அன்னைக்கு விட்டார். இது அதே உங்க மாதிரி லைஃப், உங்க விருப்பம். அவர் அதே அதுக்குள்ள மாதிரி நீங்க விட்டுருங்கன்னு இழுக்க சொல்கிறேன். கூடாது. அதான் அதே மாதிரி விட்டுருங்கன்னு சொல்கிறேன். என் ஒய்ஃபுக்கு சொன்ன தாய்மாம் பிள்ளைங்க தான் அவங்க. இருக்கட்டும் தம்பி, நான் என்ன புரியுதுல, அவங்க சொல்றேன், அடிச்சாங்க நீங்க வன்முறையில எல்லாம் போய் ஈடுபடக்கூடாது. நாங்கள் வன்முறை அது மாதிரி இந்த மாதிரி இருக்கிற பையனை போய் நீங்க காலால மிதிச்சு உதைச்சு எல்லாம் பண்ணறது ரொம்ப தப்புங்க. கேளுங்க, நாங்கள் எதுவும் அவன் அப்படி அவர் இருக்கான்னு சொன்னார், வந்த உடனே சொன்னாரு, நீங்க தான் கொன்றுவேன்னு மிரட்டுறீங்களாமே. உன்னதானே கேட்டேன். சொன்னேன் இப்போ சர்டிஃபிகேட் 3 வாரத்துக்கு கொடுக்க. அவங்க எப்போ மேட்டர் கேட்டுங்கிறாங்க, நீ எப்போ மேட்டர் சொல்லி. ஏதோ ஒரு அதுக்கப்புறம் நான் matter. வேலைக்கு போயிட்டு ஏதோ ஒரு வரத்துக்குள்ள அப்போ 10ஆம் தேதி அம்மா வீட்டுக்கு வந்தானே சொல்றாங்க, இந்த மாதிரி கொன்னுடுவேன், அவன் சாவ வச்சிருவான், அவங்களோட இருக்கக்கூடாது, ஊர்ல இருக்கக்கூடாது. இவங்க கிட்ட நம்ம இவங்ககிட்ட ஏதாச்சும் பேசிருக்கோம்னு கேளுங்க. அவர் எங்க அம்மா கிட்ட சொன்னீங்களாமே. எங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிறாங்க மேடம். அம்மா என்ன சொன்னாங்க, என்ன நாங்க என்ன சொன்னோன்றது அவங்களுக்கு தானே தெரியும். இவங்க அம்மா சொன்னதோட ஊர்ல இருக்கிறவங்க பேசுனது என்கிட்ட சொன்னாங்க என்னென்ன சொன்னாங்கன்றது. புரியுதுங்களா? இதெல்லாம் சொல்றாங்க. சரி, இப்ப பாருங்க, அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணு அந்த பையன் அவங்க முடிவு பண்ணிட்டோம். சரி, அதுக்கு எதுக்கு என்ன நீங்க நினைக்கிறீங்க? நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். அப்ப எதுக்கு ஏற்கனவே யோசிக்கிறீங்க? அவங்களுக்கு லைஃப்ல பல பிரச்சனைகள் இருக்கு. இதுல நம்மளால ஹெல்ப் பண்ண முடிஞ்சா நம்ம பண்ணுவோம், இல்லையா ஒதுங்கிப்போம். அவங்களுக்கு இன்னும் கஷ்டத்தை அதுதான் நான் கொடுக்க கூடாது. ஒதுங்கிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிற பையனை போய் அடிக்கிறது உதைக்கிறது அது ரொம்ப madam. தப்பு. அது தப்பு madam, கொன்றுவேன் சொல்றது. சொல்றது அதெல்லாம் தப்பு. நான் தப்பு. இது வரைக்கும் அவங்க பார்த்து ஏதாவது எங்க அவங்க சொன்னதைதாங்க நான் இப்போ சொல்றேன். இப்போ நான் என்ன சொன்னீங்க, இப்போ எப்பாச்சும் அவனை எதிர்க்க அவனை போய் கேட்டு நான் இந்த மாதிரி பண்ணி அது நல்லா உங்க வைஃப் அடிக்கலையா அவங்கள? என் எதிர்க்கு கூட அடிக்கல அவங்க. அவங்க முன்ன வராது. அடிச்சாங்களா நான் இல்லையா? சொல்றது கேட்டுங்க, நான் வராதுக்கு முன்னே அது நான் வேலையில இருந்து போறது முன்னே இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் சும்மா. கேளுங்க, நான் வேலையில தான் சரி, அப்ப உங்க வைஃப்ட்ட போய் சொல்லுங்க அடிக்க கூடாது. அது நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. அவனே நீ அடிக்கிறேன், அடித்தனா அவ்வளவுதான் அடிக்கணும், அவ்வளவுதான் இது பண்ணி கேட்கணும். நீ அவன் அடிக்காத, அவன் எப்படிக்கிறான் அவன். நான் போய் கேட்கறேன், வேணான்னு சொல்லிட்டான். அதனால தான் நாங்க போல. இல்ல, எங்களுக்கும் அந்த அறிவு 4 பேர் என்ன சொல்லுவாங்க, அவனை போய் அடிச்சாங்க அப்படின்னு தான், நீ வேணாம் அப்படின்னு. நான் அவன் போனே அது திட்டு மட்டும் இல்ல, இவர் மிரட்டி இருக்காரு, கொன்றுவேன்னு மிரட்டி இருக்காரு. அதனால தான் இவங்க வந்திருக்காங்க. அந்த மாதிரி இது நேரம் தானே இருக்கிறோம். எப்பாச்சும் அவனை தனியார் முதல்ல அவங்க இந்த வீட்டை மாதிரி கேட்டு வீராப்பா பேசலாம், இது வீராப்பு ஆனா அந்த கிடையாது. செயல்ல இருக்கணும். இது வீராப்பு கிடையாது அது. மேடம். சரிங்களா வெங்கடேஷ், லெட் அஸ் நாட் வேஸ்ட் டைம். இல்ல, நீங்க கேக்குறது டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். Okay. தயவு செஞ்சு நான் உங்களை மிரட்டிட்டு இருக்காதீங்க. மடி அவங்க சர்டிபிகேட் அவங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல கொடுத்து வச்சிருக்காங்க, அதுல நீங்க இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. கிளம்புங்க.